ஹாய் ஒருவன் லாஸ்ட் டே நைட் 70 + 90க்கு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள் நைட்டில் இதெல்லாம் படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 70+ எடுக்கணும்னு நீங்கள் முதலேருந்தே கொஞ்சம் படிக்கணும். ஆனால் லாஸ்ட் டே நைட் ஒரு செக் அவுட் மாதிரி நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல வரேன். நான் இப்போ சாப்டர் 1 எடுத்தீங்கன்னா லாம்டா மியூ கே கெமிஸ்ட்ரி சம்ஸ் அவ்வளோதான். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எக்ஸைஸ் 1.3ல சாதா சம்ஸ் பார்த்துக்கோங்க. 1.4ல் கிராமர் ரூலுமே நீங்கள் ஒரு 2 சம் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் எங்கே சார் நம்பரே சொல்லலாம், எங்கே சார் பார்க்கணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 5 மார்க் நான் காலையில் போட்ட வீடியோ இருக்குது, அதில் செக் பண்ணிக்க. காஸ் எலிமினேஷன் மெத்தட்லையும் நான் சொன்ன சம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 2ல் எல்லா 5 மார்க்குமே படிக்கணும். இருக்கிறதே ஒரு 12 5 மார்க்கு. அதில் இதெல்லாம் தான் வரும். ஆர்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4ல் அந்த லாஸ்ட்டு 2.5ல் இந்த 3 சம்ஸ். சாப்டர் 3ல் 3.4 3.5 மட்டும் 2 சம் பார்த்தா போதும். 2 சம். 4.5 மட்டும் பார்த்தா போதும். சரியா? 4.5 மட்டும் நேற்றே சொன்னேன். 5th சாப்டரில் 5.1 சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்துக்கோ. 5.2ல் லாஸ்ட்டு சம் பார் ஹைப்பர்போலா சம்மு. 5.5ல் இந்த 6 சம் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு 4 சம் பார்த்துட்டு கிட்னி ஸ்டோனும் ஷிப்பு சம்மும் பார்த்துக்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ எப்படியும் 5.5ல் சம் வந்துடும். சரியா? 7 5 மார்க் எழுத முடியுமா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. 6.1ல் தியரம் கண்டிப்பாக வந்துடும். ஆட்டிடியூட்ஸ் படிக்கணும். 6.3ல் 4th லாஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? லாஸ்ட்டு சம் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் சம் அதுவும் பார்க்கணும். 6.7ல் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 7.1ல் இந்த 6 கணக்கு பார்க்கணும். எக்ஸாம்பிள்லேயே 4 கணக்கு அவ்வளோதான். 7.2ல் 9 10 எக்ஸாம்பிளில் 4 கணக்கு அவ்வளோதான். 7.8ல் எக்ஸசைஸில் மட்டும்தான் சம் சொல்லியிருக்கேன். ஒரு 12 சம் 8 சம் அவ்வளோதான். 8.7ல் ஃபஸ்ட்டு 6 சம் இப்போ 2 மார்க்லேருந்தே பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.21. சாப்டர் 9ல் எக்ஸாம்பிள் 9.26 9.30 வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9.8 படிச்சிங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் எழுதலாம். ஃபஸ்ட்டு 1 4th 10th 1 எக்ஸாம்பிள் 9.50 54 56 58 59 61 அவ்வளோதான். இதில் எப்படி ஒரு 12 13 சம் தான் இருக்கும். போட்டு பாருங்கள். சாப்டர் 10ல் முடியாதவங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 10.8 மட்டும் பாரு. இதெல்லாம் பாரு. மர்டர் அண்ட் டேங்க்கு எக்ஸாம்பிளில் பாரு. சாப்டர் 11ல் 11.2ல் டப்பாசம் கண்டிப்பாக வருது. கேசம் 4 6 7 கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸாம்பிள் 11.10 பார்க்கணும். எக்ஸாம்பிள் இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தே ஆகும். சரியா? ஓகே. அந்த 3 எக்ஸாம்பிள் 11.3யோடது. 11.5ல் 4 சம் அவ்வளோதான். 11 சாப்டர் ஈஸி. 12 சாப்டரில் இந்த சம்ஸ்லாம் பாரு. இப்போ நான் கொடுத்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றால் அட்லீஸ்ட் 5 மார்க்கில் ஒரு 6 எழுதலாம். சரியா? 7ங்கிறது என்னால் ஏன் சொல்ல முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணுமோ தோணுது. ரொம்ப ஈஸியாக கேட்டாங்கன்னா நான் இப்போ சொன்ன சம்ஸ் எல்லாம் உனக்கு வந்துடும். எப்படி ஒரு 6 5 மார்க் எழுதிடுவேன். ஒரு 30 மார்க் இதில் வச்சா கூட புக் பேக் 1 மார்க் 15 வந்துடும். நீ எப்படியாவது புக் பேக் 1 மார்க் நல்லா படி. அப்போ 30 45 மார்க் எடுத்துடலாம். இப்போ நான் 2 மார்க் 3 மார்க் சொல்ல போகிறேன். 2 மார்க் 3 மார்க்கில் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதுற மாதிரி சொல்ல போகிறேன். அப்போ 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதுனா கூட 10 3 மார்க்கில் ஒரு 15 25 மார்க்கு. 25 + 45 எவ்வளோ வந்துருச்சு? கிட்டத்தட்ட 70 வந்துருச்சு. அதுதான் 70+ன்னு போட்டேன். 70க்கு மேலே கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ராவும் எழுதலாம். ஸோ 90க்கு 70 எடுத்துடலாம். இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1ல் 2 மார்க்கு 1 வரும் வராமல் இருக்கும். ஆனால் 3 மார்க் 2 வரும். ஒருவேளை 3 மார்க் 1 தான் கேட்குறான்னா 2 மார்க் 1 கேட்பான். எப்படி வேணாலும் இதில் வரும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸைஸ் 1.1 1.4 வரைக்கும் நீ பாரு. இதில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா 1.1ல் அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் சம்ஸு. ஸோ இதை நீ பாரு. ப்ரூஃப் சம்ஸ் பாரு. 1.2ல் ரேங்க் நீ கண்டிப்பாக பாரு. ரேங்க் நீ என்ன மெத்தட் வேணாலும் போடு. மைனர் மெத்தடு அவன் மென்ஷன் பண்ணிட்டானா அந்த மெத்தடில் தான் போகணும். ஸோ அப்போ ரேங்க் நீ பார்த்துரு. 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் 2 சம் தான். 1.4ல் கிராமர் உள்ள 2 சம் தான். 1.6ல் நோ சொல்யூஷனையும் ஒரு சம் தான். அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 மார்க் 3 மார்க் தனியாக நான் கொடுத்த வீடியோ இப்போ சற்று முன் கொடுத்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்க. சாப்டர் 1ல் மட்டும் நான் இங்கே என்ன சாப்டர் எழுதணும் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணி நீ படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சாப்டர் 12 அதில் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதையாவது ஒழுக்கமாக படி. 2 மார்க் 1 3 மார்க் 2 டேபிள் வரும். 12.1 12.2 தரவாரு. ரொம்ப ஈஸி. ஒரு 10 கணக்கு தான் 12.1ல் இருக்கும். 12.2ல் ட்ரூத் டேபிள் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். சாப்டர் 8லேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸைஸ் 8.1 8.2ல் கண்டிப்பாக சம் வரும். 8.1ல் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 6 7 படிச்சுட்டு அது 1 வந்துடும். 8.2 ரொம்ப ஈஸி. இப்போ எடுத்து கூட பார்த்தா கூட புரியும். 8.4ல் 2 சம் 3rd and 4th. 8.5ல் ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எடுத்து போட்டு போகிற ஃபார்முலா படித்தா போதும். 2 சம். 8.7ல் ஃபஸ்ட் சம் ஆயிலர்ஸ் தியரம். இது முடிக்க 1 மணி நேரம் கூட ஆகாது. சாப்டர் 2
2.2லேருந்து 2.6 வரைக்கும் நான் என்னெல்லாம் சம் 2 மார்க் 3 மார்க் தந்திருக்கணும் அதை நீ பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக நம்ம ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் எழுதலாம், ரெண்டுமே எழுத முடியுது. ஆனால் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வரும், ஏதோ ஒன்று எழுத முடியும். சாப்டர் 3 3.1 3.2 3.3 3.6 நான் என்ன சம்மு கொடுத்தனோ போட்டலாம். 3.6 இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸி, ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டு பாசிட்டிவ் ரியல் ரூட் நெகட்டிவ் ரியல் ரூட்டுன்னு சொன்னால் முடிஞ்சு ஈஸியாக இருக்கும். 3.1ல் ஒரு 8 கணக்கு 10 கணக்கு கொடுத்துருக்கேன். 3.2ல் பாலினாமியல் மினிமம் டிகிரி, அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற சம்மு சத்தியமாக சொல்கிற ஈஸி. b² - 4ac யூஸ் பண்ணுற சம்ஸ் எதாவது வரலாம். 3.3ல் சால்வ் சம் வரலாம், ஹெச்பி ஏபி ஜிபி வரலாம். ஸோ அதெல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோவில். சாப்டர் 10ல் ஒன்று அல்லது ஒரு 2 மார்க் வரலாம், ஒரு 3 மார்க் வரலாம், இல்லை ரெண்டுமே வரலாம், சொல்ல முடியாது. 10.1ல் ஆர்டர் டிகிரி, 10.2 பார்த்துக்கோ, 10.3ல் நான் சொல்லக்கூடிய ஒரு 5-6 சம் தான் பார்த்துக்கோ, 10.4ல் ஒரு 5 ப்ரூஃப் சம் அதிலே ஆன்சர் கொடுத்துருப்போம். 10.5ல் 4 கணக்கு, அவ்வளோதான். ஸோ 10th சாப்டர் ஈஸி. சாப்டர் 11ல் 11.1ல் 4 கணக்கு தான், இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்துரு. 11.2ல் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்துரு, அதாவது 4 6 7 இந்த சம்ஸை நீ கண்டிப்பாக பார்த்துரு. ஐ திங்க் ஆமாம், எஸ். இல்லை எக்ஸாம்பிள் 11.10 பார்த்துரு, அந்த டப்பா சம் கே சம். 11.3ல் கே கண்டுபிடிக்கிறது மட்டும், அது ஒரு 3 சம் தான் இருக்கையா, அது கொஞ்சம் பார்த்துறியா? கே கண்டுபிடிக்கிறது நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். எக்ஸைஸ் 11.4ல் 3 சம் தான் கொடுத்துருக்குறேன். எக்ஸைஸ் 11.5லையும் ஃபஸ்ட்டு 4 சம் தான். பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 11th சாப்டருமே நீங்கள் போடலாம் தாராளமாக. ஸோ இப்போ பாருங்கள், இப்போவே நமக்கு 7 சாப்டர் ஆயிடுச்சு. 4th சாப்டர் மட்டும் இன்க்ளூட் பண்ணல. என்ன பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு வேளை டஃப்பாக கேட்டால் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கல அப்படின்னா சாப்டர் 7ல் 7.1ல் என்னெல்லாம் சம்ஸு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்துக்க. 7.2ல் வந்து பார்த்திங்கன்னா 5 சம்மு, அதுலேயுமே உங்களுக்கு நான் கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறேன். வீக்ஸ் 1க்குன்னு சொல்லியிருப்பேன், அது பார்த்தா போதும். 7.5ல் எலாபிட்டால் ரூல் கண்டிப்பாக ஒன்று வரும், பார்த்துக்க. 7.6ல் எக்ஸாம்பிள் கணக்கு அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அண்ட் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் மோனோட்டோனிசிட்டி சொல்லியிருக்கேன், அதை நீ பார்த்து தான் ஆகும். சாப்டர் 9ல் இது 2 எக்ஸாம்பிளும், இது ஒரு எக்ஸைஸ் சம் 1 + ரூட் tan x, இது பார்த்துக்கோ. சாப்டர் 6ல் ஒர்க் டன் டார்க் எக்ஸைஸ் 6.1ல் என்ன சம் சொல்லியிருக்கணும் பார்த்துக்க. 6.2ல் ஃபஸ்ட்டு 3 சம் மட்டும் பார்த்துக்க. 6.3ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த ப்ரூஃப் பார்க்கணும். 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் பிளேன், ஆங்கிள் பிட்வீன் கோணத்தை காண்கள், கோடுகளின் கோணத்தை காண்க, தளம் மற்றும் கோடுகளின் கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த எக்ஸசைஸில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல் செம்ம ஈஸி. சென்டர் ரேடியஸ், டயாமீட்டர், டேன்ஜென்ட் நார்மல், இந்த 3 ஃபார்முலா படிச்சுட்டு இந்த கணக்கு பார்த்தா எக்ஸாம்பிள் பார்க்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் 5.16 20 24 25 இது அடுத்த எக்ஸசைஸோடது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5.2ல் ஃபஸ்ட்டு, ஸோ ரொம்ப ஈஸி சரிங்களா. செகண்டில் ஃபஸ்ட்டில், அதாவது தப்பாக எழுதிட்டேன். 5.2ல் 2வதுல ஃபஸ்ட்டு 1 சரியா, 2வதுல ஃபஸ்ட்டு 1. அதே மாதிரி 5.2ல் ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் பார்த்தாலும் தப்பு இல்லை. 5th சாப்டர் இதில் ரொம்ப ஈஸி. இது சாப்டர் 4.1ல் 4 5 6 7 போட்டு எக்ஸாம்பிள் இது 3 பாரு. 4.2ல் இந்த 4 5 சம் பாரு, எக்ஸாம்பிள் 4.7 பாரு. 4.3ல் 1 2 எக்ஸாம்பிள் இந்த 3 சம் பாரு. 4.13 4.14 எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ. இதுக்கு மேலே நான் கம்மி பண்ண முடியாது 4th சாப்டர்லாம். 4th சாப்டர் அட்லீஸ்ட் நீங்கள் இதையாவது பார்த்தாங்க, ஓகேவா. ஸோ எனிவே இந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் நான் டஃபஸ்ட்டு வந்தால் கூட 5 2 மார்க் 5 3 மார்க் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம சொன்ன 2 மார்க் 3 மார்க்லாம் இன்னும் விடாவரியாக வேணும் அப்படின்னா நான் எழுதியிருக்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அண்ட் 5 மார்க் வந்து நான் இங்கே தெளிவாக எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எந்த சாப்டருக்காவது இதில் கொடுக்கலன்னா அதில் நான் கொடுத்துருப்பேன். கீழே 5 மார்க் வீடியோ 2 மார்க் 3 மார்க் வீடியோ தனியாக இருக்குது, அதில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா சாப்டருக்கும் எழுதிட்டேன், இதுக்கு மட்டும் தான் எழுதலை, ஓகேவா. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட்டு. 75+ கூட எடுக்கலாம், நான் கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக உங்களால் இது முடியும். இது நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் இது கடைசி நிமிஷம். இதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு கீழே ஒரு 50 மார்க் எடுத்தால் போதும், ஒரு 60 மார்க் எடுத்தால் போதும். நேற்றே ஒரு வீடியோ போட்டேன், இருந்தாலும் திரும்பவும் இன்றைக்கி நைட்டு என்ன படிக்கலாம், பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.